நல்லா டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா எடுத்துகிட்டு இது வந்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். தண்ணியில் ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறமேட்டு உருளைக்கிழங்கு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற போட்டு எடுத்து வச்சுக்கணும். உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா க்யூபாக கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு கிராஸாக கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் எல்லாமே ஒரே டைப்பில் வந்துடும். உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு பாத்திரம் வச்சு அதில் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி அதில் நல்லா ஃப்ரை ஆகணும். எண்ணெய் நல்லா நல்லா புகை வரும் இல்லையா, எண்ணெய் காஞ்சி நல்லா காஞ்சதுக்கப்புறமேட்டு எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த உருளைக்கிழங்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் மிளகாத்தூள் நான் சேர்க்க போகிறதில்ல. உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமேட்டு கடைசியில் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். வேணும்னா மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். டீப் ஃப்ரை மாதிரி இது மொறுமொறுன்னு வரும். உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா தண்ணி எதுவுமே நான் மிக்ஸ் பண்ணவே இல்லை. தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் வெறும் உப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ என்ன பண்ணோன்னா இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வரணும். நல்லா மொறுமொறுன்னு வர வரைக்கும் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன். நல்லா அடி கனமான பாத்திரமும் நான்ஸ்டிக் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகி நல்லா இன்னும் ஸ்லோவில் வச்சுருக்கிறேன். சவுண்டே பாருங்கள், சவுண்டே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணிடலாம்னா மிளகுத்தூள் கொஞ்சோண்டு போட்டு இறக்கிடலாம். சவுண்டு உங்களுக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன். மிளகுத்தூள் பார்த்திங்கன்னா சேர்த்துட்டேன். மிளகுத்தூள் சேர்த்து சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு.